ஜா அரசி மெல்லின் அவர்களுடைய திருத்தப்படாத கவிதைகள் கவிதை தொகுப்பு. அவர் ஆசிரியர் குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா தாய் தமிழ் பேராசிரியர் ஆசிரியர், தந்தை தமிழ் பற்றாளர் என்பதால் சிறு வயது முதலே தமிழ் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர். பள்ளி பருவமே கவிதை எழுத தொடக்கம். கல்லூரியில் நிகழ்ச்சி தொகுப்புகள், பட்டிமன்றம் போன்றவற்றில் மிகவும் ஆர்வம் ஏற்பட்டு இந்த எழுத்துக்களத்தில் ஈடுபாடு கொண்டு வந்திருக்கிறார். தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்திய கலைஞர் நூற்றாண்டு விழாவில் மாவட்ட அளவிலான கவிதை போட்டியில் 2ஆம் பரிசு மற்றும் 10,000 பரிசு தொகை பெற்றுள்ளார். கல்லூரி மற்றும் கல்லூரிகளுக்கு இடையேயான கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகளில் முதல் மற்றும் 2ஆம் பரிசுகள் வென்றுள்ளார். முதல் கவிதை தொகுப்பு நூலானது தமிழ் முற்றம் பதிப்பகத்தின் மூலம் நவம்பர் 16ஆம் நாள் காவிரி கவித்தமிழ் முற்றம் தொடக்க விழாவில் வெளியிடப்பட்டுள்ளது. இனிய வாழ்த்துக்கள். கவிஞர் அவர்களுடைய 3 கவிதைகள் மட்டும் உங்கள் முன். கவிதையின் மையம் வந்து நேரடியா நான் கவிதைக்குள்ள போறேன். கவிதையின் மையம் வந்து பாத்தீங்கன்னா தொட்டி மீன் குறித்தான ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அது தொட்டி மீன் தான், ஆனா அது வந்து ஒரு ஆழ்கடல் மீன். ஒரு மருத்துவமனையில வந்து ரொம்ப நாள உடல்நிலை சரியில்லாம அனுமதிக்கப்பட்டிருக்கிறவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட கண்கள் நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுக்கு அந்த ஏக்கம் தெரியும் இல்லையா? அது மாதிரி வந்து பார்த்தோம்னா விலங்கியல் பூங்காவுக்கு நம்ம எல்லாருமே போயிருப்போம். அங்க கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட விலங்குகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஒரு விலங்குகள், மிருகங்கள் சொல்ல முடியாது, விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அப்ப அந்த விலங்குகள் நம்ம பார்த்திருப்போம். அது மீண்டும் மீண்டும் ஒரு காற்றை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அந்த வனத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த வனத்தின் பிம்பங்களாகவே அந்த இருக்கும். அந்த கூண்டுகள் எப்போதுமே அதிர்ந்தபடியே தான் இருக்கும். காட்டை தாக்கி நிற்கிற கூண்டுகள் என்னவோ கம்பீரமாகத்தான் இருக்கும். ஆனால் விலங்குகள் தான் அங்க விழுந்து பூட்டப்பட்டிருக்கும். அதை பேசுகிற அந்த தோரணையில ஒரு கவிதை அவங்க எழுதியிருக்காங்க. கண்ணாடி தொட்டியில் ஆழ்கடல் மீன், கண்ணாடி தொட்டியில் ஆழ்கடல் மீன், அதன் கண்கள் முழுக்க கடல் அப்படின்னு சொல்லி அதோட மீனுடைய கண்கள் பத்தி பேசியிருக்காங்க. அந்த தொட்டி, அந்த தொட்டிக்குள் இருக்கிற அந்த மீனோட இடம், அந்த இருப்பிடம் வந்து உயிர் பெற்றுச்சு. இப்போ அந்த வெறும் தொட்டியானதுல வந்து அந்த மீன் இருக்கிறதுனால அந்த இடம் இப்போ உயிர் பெற்றுது. ஆனா அந்த மீனுடைய உணர்வுகளை வந்து யாருமே மதிக்கல. அந்த மீனோட உணர்வுகள் வந்து உயிரிழந்து போயிடுச்சு அந்த இடத்துல. அதோட கண்கள் முழுக்க ஏக்கமா இருக்கு அப்படிங்கிறது இந்த கவிதையில அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த தொட்டி மீன் வந்து தன்னுடைய இயல்பான ஒரு பெரிய உலகத்துல, அந்த பரந்த உலகத்துல இருந்து ஒரு சிறிய கண்ணாடி தொட்டிக்குள்ள நீந்துவது ரொம்பவே கடினம் தான். இப்படி உளவியல் உண்மைகளை நிறைய சுமந்து கொண்டிருக்கிற இந்த கவிதைகள்ல கடல் போல பொருட்களும் ஏராளமாக உள்ளது. இது முதல் கவிதை. இன்னொன்று 2ஆம் கவிதை வந்து பாத்தீங்கன்னா வீடு குறித்தான ஒரு கவிதை அவங்க எழுதியிருக்காங்க. வீடு என்பது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு கட்டிடம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து நம்ம ஒரு உணர்வுகளின் ஊற்றாமை அப்படின்னு சொல்லணும். அதுவும் நம்மளுக்கு தாய் வீடு அப்படின்னு சொன்னோம்னா திருமணமான பெண்களுக்கும் வெளிநாட்டுல தங்கி படிச்சு வேலை செய்யற மற்ற மனிதர்களுக்கும் தாய் வீடு வந்து திரும்பி போனாங்கன்னா அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவங்களுடைய ஒரு பெருமூச்சு சொல்லணும், ஒரு ஆஸ்வாசம். தாய் வீடு அப்படிங்கிறது ஒரு பெருமூச்சு, ஒரு ஆஸ்வாசம். மகிழ்ச்சியின் தேடலுக்கு விடை கிடைக்கிற ஒரு இடம், அமைதியை தேடி அடைகிற ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி. யூஸ்வலி எல்லா வீடுகளுமே பார்த்தோம்னா பெண்களும் அவங்களுடைய அம்மாக்களும் வந்து என்னன்னா உடை மாற்றி அணிந்து கொள்வது வழக்கம். அம்மாவுடைய உடையை வந்து மகள் அணிந்து கொள்வதும் மகளுடைய சேலையை வந்து அம்மா அணிந்து கொள்வதும் ஒரு இயல்பான ஒரு ஒன்றுதான். அதை வந்து கவிஞர் வந்து கவிதையில வந்து ஏற்றி கூறியிருக்கிறார். கவிதை இப்படி தொடங்குது. இன்னும் உறங்கியபடி காத்திருக்கின்றன, திருமணத்திற்கு பின் அக்கா வந்து செல்லும் போது மாற்றிக்கொள்ள அம்மா வீட்டில் வைக்கப்பட்டுள்ள 4 புடவைகள். இன்னும் உறங்கியபடி காத்திருக்கின்றன, திருமணத்திற்கு பின் அக்கா வந்து செல்லும்
போது மாற்றிக்கொள்ள அம்மா வீட்டில் வைக்கப்பட்டுள்ள 4 புடவைகள் அவள் இறப்பிற்கு பின்பும் அப்படின்னு சொல்லி இறுதியா முடிச்சிருக்காங்க. இதுல தாய் வீடு சென்று வேறு வீடு திரும்புகின்ற மனசு ரொம்ப பாரமா இருக்கும் எப்பவுமே. அதிலும் அம்மா இல்லாத வீடு அந்த வெற்றிலும் அப்படியே எப்படிப்பட்ட ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அவள் இறந்ததற்கு பின்பும் அப்படிங்கிற அந்த இறுதி வரிகள்ல அம்மா வீட்டின் தொடர்புல தான் இன்னும் அந்த பொண்ணு இருக்காங்க. தன்னுடைய தொப்புள் கொடி பந்தங்கள்ல நலம் விரும்பியாகத்தான் இன்னும் அந்த தொடர்பை நீட்டித்து கொண்டே இருக்கிறாள் அந்த பெண் அப்படிங்கிறது இந்த கவிதைகள்ல வெளிப்படுத்தியிருக்காங்க. இது 2வது. இன்னும் ஒரே ஒரு கவிதை இறுதியாக தீவிரமாக ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு கவிதையா வரிகளா இருக்குது. அந்த செய்தியை முன்வைக்கிறார். இதுல ஆங்கிலத்துல டயலான் தாமஸ் அப்படிங்கிற ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. Do not go gentle into that good night. Don't go gentle into that good night. Okay, இரவு ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. Rage, rage against the dying of the light. ஏன் இருட்டு வருது, ஏன் வெளிச்சம் காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நீ சாவதற்காக ஆயத்தமாக இருந்தாலும், இறுதி படுக்கையில இருந்தாலும் அதை சம்மதிக்காத, உன்னுடைய சாவை எதிர்த்து போராடு, முயற்சி செய்யாமலேயே ஒருபோதும் கீழே விழுந்து விடாதே, எதுவா இருந்தாலும் முயற்சி பண்ணு அப்படின்னு ஒரு கருத்தோட ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அந்த கவிதை உங்கள் முன். அம்பினால் தான் சாகடிக்கப்பட போகிறாய் எனில், அம்பினால் தான் நீ பட போகிறாய் எனில், ஒரு முறையேனும் வில்லுக்கு எதிராக போர் தொடுத்து நில், ஒரு முறையேனும் வில்லுக்கு எதிராக போர் தொடுத்து நில் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது இயக்கம், அந்த அம்பினுடைய இயக்கம் வில்லிலிருந்து தான் புறப்படுது. அப்படி நம்மை அடக்கி வைக்கிற, அதிகாரம் செலுத்துகிற அந்த சக்திக்கு எதிராக நம்ம நின்று போராடணும். தூண்டி விடப்பட்ட அந்த ஒரு அம்புக்கு எதிராக நம்ம நிற்க வேண்டாம், இயக்கம் எங்கேயோ அதுக்கு எதிராக நிற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. இப்படி வாழ்வியலும் உளவியலும் நார்மலா இயல்பா நடக்கிற வாழ்க்கை குறித்தான கவிதைகள் நிறைய அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இது மாதிரி நிறைய கவிதைகள் எழுதணும், பொள்ளாச்சி இலக்கியத்தில் வெளியிடணும். 2ஆம் கவிதை தொகுப்பிற்காக இந்த மேடை உங்களுக்காக காத்திருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த விருதை நான் அப்ளை பண்ணும்போது நான் பெருசாக எந்த ஒரு யோசனையும் எனக்கு இல்லை. சரி, ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கோம், ஒரு விருது ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். ஒரு எதிர்பாராத அழைப்பு தான் அது. நான் அதை எடுக்கலாமா வேணாமா, ஏதாவது கம்பெனிக்காலாக இருக்குமா அப்படின்னு எடுத்த ஒரு அழைப்பு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. நான் கூட அதுக்காக திருப்பி அழைக்கலை, எதுவுமே பண்ணல. அம்சப்பிரியா ஐயா தான் திருப்பி கூப்பிட்டு எங்கே இருக்கு, எப்போ வரீங்க, எப்போ கிளம்புறீங்க, பிளான் என்ன, என்னையை விட அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவர் இல்லைன்னா நான் இந்தளவுக்கு வந்திருப்பேனான்னு கூட தெரியல. ஏன்னா தூரம் காரணமாகவும் வேறு வர முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. ஒருவேளை வராமல் போயிருந்தேன்னா இவ்வளோ பெரிய இடத்த நான் விட்டுட்டேன் அப்படின்னு அதை கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ என் குடும்பத்துலேருந்து எங்கள் சித்தப்பா வந்துட்டார். என் புத்தகம் போட முழுக்க காரணமாக இருந்தது என்னோடய பேராசிரியர் சலேத். அவர் தான் நான் கல்லூரி போனதுலேருந்து தொடக்கத்துலேருந்து என் ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூப்பிட்டு புத்தகம் போட வச்சு, புத்தகம் போடுற ஐடியா கொடுத்ததுலேருந்து அந்த புத்தகம் வெளியே வர்ற வரைக்கும் என்னை முழுக்க வழி நடத்தினது அவர் தான். அவர் வரதாக தான் இருந்தார். ஆனால் கடைசி நேரம் தவிர்க்க முடியாத சில வேலைகளால் வர முடியல. அவரும் வந்திருந்தால் இது முழுமையடைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. ஒரு எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். வேறு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி, அனைவருக்குமே ரொம்ப நன்றி.